வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் பிரித்தானிய அரசாங்கம் தமது கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. அத்துடன் கடந்த கால மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்பு கூறலை வலியுறுத்துவதாகவும் பிரித்தானியா அறிவித்துள்ளது. முன்னதாக செம்மணி மனித புதைகுழி விடயத்தில் அகழ்வுகள், தடயவியல் பகுப்பாய்வுகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை முன்னிறுத்திய ஆலோசனைகள் என்பவற்றிற்காக ஐக்கிய நாடுகள் சபை தலைமையிலான சுயாதீன விசாரணையை ஆதரிப்பது தொடர்பிலான பிரித்தானிய அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் எழுத்து மூலம் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இதற்கு பதிலளித்துள்ள பிரித்தானியா வெளியுறவுத்துறை பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் துணை செயலாளர் இந்த பிரச்சனையில் பிரித்தானியாவின் தீவிர ஈடுபாட்டை உறுதிப்படுத்தியுள்ளனர். மனித உரிமை மீறல்களுக்கான பொறுப்பு கூறலை ஆதரிப்பதில் பிரித்தானிய அரசாங்கம் உறுதியாக உள்ளது. வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயத்தில் விசேட கவனம் செலுத்தி நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு கூறல் குறித்து விவாதிக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்துவதாகவும் கேத்தரின் வெஸ்ட் தெரிவித்துள்ளார். தாம் கடந்த ஜனவரி மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்த போது பிரதமர், வெளிவகார அமைச்சர், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் வடக்கு அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பலரை சந்தித்து கலந்துரையாடியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரம் கொழும்பில் உள்ள பிரித்தானிய உயர் சாணிகர் நாடு தழுவிய ரீதியாக உள்ள காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுடன் நெருங்கிய உறவை பேணுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த கரிசனைகளை இலங்கை அதிகாரிகளிடமும் தொடர்ந்தும் தங்களது தரப்பு எழுப்பி வருவதாகவும் பிரித்தானியா வெளியுறவு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் துணை செயலாளர் கேத்தரின் வெஸ்ட் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட புன்னை நீராவி பகுதியில் நிறுவப்படுகின்ற 5G தொலைத்தொடர்பு கோபுரத்திற்கு உள்ளூர் மக்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். குறித்த பகுதியில் 5G தொலைத்தொடர்பு கோபுரம் அவசியமற்றது எனவும் இது தங்களுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் சுகாதார பாதிப்புகளை ஏற்படுத்தும் என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பிரதேச மக்கள் குறித்த கோபுரத்தை உடனடியாக அகற்றுமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளனர். இத்தகைய தொலைத்தொடர்பு கோபுரம் ஏற்படுத்தும் தாக்கங்களை பற்றி முன் அனுபவங்களை சுட்டிக்காட்டிய அவர்கள் தங்களது வாழ்வாதாரத்தையும் சுகாதாரத்தையும் இது அபாயத்தில் ஆழ்த்தும் எனவும் தெரிவித்தனர். இந்நிலையில் மக்களின் கோரிக்கையை பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலைகளில் உயிரிழந்த தமிழ் அரசியல் கைதிகளை நினைவு கூறும் வகையில் யாழ்ப்பாணத்தில் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பு அறிவித்துள்ளது. அதன்படி யாழ்ப்பாணம் கிட்டு பூங்கா சுற்றுவட்டத்தில் எதிர்வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் இந்த நினைவேந்தல் நடத்தப்படும் என அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. தங்களது உரிமைகளுக்காக குரல் கொடுத்த நூற்றுக்கணக்கான தமிழர்கள் பல ஒடுக்குமுறை சட்டத்தின் பெயரில் சிறை அடைக்கப்பட்டனர். அவர்களில் பலர் சிறைச்சாலைகளிலேயே கொல்லப்பட்டதுடனும் மேலும் சிலர் இன்று வரையிலும் விடுதலை செய்யப்படாமல் உள்ளனர். எனவே இந்த நினைவேந்தல் நிகழ்வின் ஊடாக சிறைச்சாலைகளில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் அதே நேரம் இன்று வரை சிறைச்சாலையில் வாடும் உறவுகளின் விடுதலையை வலியுறுத்த உள்ளதாகவும் குரலற்றவர்களின் குரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. தற்காலிக வெளிப்படை தன்மையற்ற மற்றும் பெரிய அளவிலான வரி விலக்குகளை வழங்குவதை நிறுத்துமாறு இலங்கையிடம் சர்வதேச நாணய நிதியம் கோரியுள்ளது. அண்மையில் நடைபெற்ற இணையவழி செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் பணிக்குழு தலைவர் இவான் பாபஜோஜியோ இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இவ்வாறான நடவடிக்கை அரசாங்க வருமானத்தை குறைத்து ஊழல் அபாயத்தை அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே மறுசீரமைப்புகள் தேவை எனவும் வரி விலக்கு தொடர்பான சரியான அளவுகோல்கள் அமைக்கப்படும் வரை முத்திரை வரி மற்றும் துறைமுக நகர சட்டங்களின் கீழ் இலங்கை புதிய வரி சலுகைகளை வழங்கக்கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஆகஸ்ட் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்குள் இந்த சட்டங்களில் மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. வரி விலக்குகள் தெளிவானதாகவும் நியாயமானதாகவும் காலப்போக்கில் வரையறுக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் எனவும் அவை முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கான முக்கிய வழி அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே நாட்டின் நிதிநிலை தன்மையை சரி செய்வதற்கு நிலையான கொள்கை மற்றும் வருவாய் திட்டங்கள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் பணிக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது.
இலங்கை செம்மணியில் புதைக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதி வழங்க கோரி வேலூரில் நாம் தமிழர் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. மதுரை மாவட்டம் வேலூர் பேருந்து நிலையத்திற்கு முன்பாக குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை யாழ்ப்பாணம் பகுதியில் உள்ள செம்மணி பகுதியில் தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட அநீதிக்கு ஐநா மனித உரிமை ஆணையகம் உரிய விசாரணைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி குறித்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. இந்திய அரசாங்கம் வழக்கம் போல மௌனம் காக்காமல் பன்னாட்டு விசாரணையை நடத்த குரல் கொடுக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் கோரிக்கை விடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைக்குழியின் 2வது கட்ட அகழ்வு பணிகள் 10வது நாளாகவும் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்றைய தினம் புதிதாக 3 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்திரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். அதன்படி குறித்த புதைக்குழியிலிருந்து இன்று வரையில் 45 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 42 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் மனித புதைக்குழி வளாகத்தில் செய்மதி தொழில்நுட்பம் ஊடாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதியில் மண்டையோடு ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அகழ்வு பகுதியில் இருந்து ஆயுதத்துடன் தொடர்புடையதென சந்தேகிக்கப்படும் பொருள் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் சட்டத்திரணி தெரிவித்துள்ளார். அதே நேரம் மீட்கப்பட்ட சிறுவர்களில் ஒருவரின் உடலில் ஆணிகள் அடிக்கப்பட்டதை ஒத்த அடையாளங்கள் அவதானிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. அதிகார பகிர்வுக்கு எதிராக போராடிய JVP தற்பொழுது அதிகார பகிர்வை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்குமாயின் அதனை பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அதிகார பகிர்வு குறித்து ஜனாதிபதி மற்றும் டெல்வின் சில்வா பகிரங்கமாக கூற வேண்டும் எனவும் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். தனியார் வானொலியொன்றுக்கு வழங்கிய செவியின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச சமூகம் மற்றும் சர்வதேச விசாரணையில் நம்பிக்கை இல்லை எனவும் மனோ கணேசன் கூறியுள்ளார். போர் இடம்பெற்ற போது தமிழ் மக்களை கைவிட்டு சென்ற ஐக்கிய நாடுகள் சபைக்கு தற்போது நீதியை பற்றி பேசுவதற்கு என்ன தார்மீக பொறுப்பு உள்ளது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. கச்சதீவை விட்டுக் கொடுக்கும் எண்ணம் இலங்கைக்கு இல்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் இந்தியாவில் ஏற்படும் முரண்பாடுகள் அங்குள்ள அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான பிரச்சனை என்றும் அவர் கூறியுள்ளார். வெளிநாட்டு ஊடகம் ஒன்றிடம் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சனையை தீர்க்க இராஜேந்திர வழிகள் திறந்தே உள்ளன. எனினும் இலங்கை ஒருபோதும் கச்சதீவை விட்டுக் கொடுக்க ஒப்புக்கொள்ளாது என்பது உறுதி என்றும் குறிப்பிட்டுள்ள அவர் இது சர்வதேச சட்டத்தால் நிறுவப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு ஆலோசகர் பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக விலகுவதாக அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலத்திற்கு சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் வரவுள்ளதால் தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு ஆலோசகர் பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக விலகுவதாக பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் பணியில் தீவிரமாக ஈடுபட உள்ளதாகவும் தேர்தல் முடிந்த பின்னர் நவம்பருக்கு பிறகே தமிழக வெற்றி கழகத்தின் ஆலோசகராக மீண்டும் செயல்படுவது பற்றி தீர்மானிக்க உள்ளதாகவும் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் நடக்கும் நிகழ்வுகளை முன்கூட்டியே கணித்து கூறும் தீர்க்க தரிசிகள் உலகில் பலர் உள்ளனர். அவர்களில் பல்கேரியாவை சேர்ந்த பாபா வங்காவும் ஒருவர் ஆவார். இவர் போர்கள், அரசியல் மோதல்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகள் பற்றி கூறியது பல முறை உண்மையாகியுள்ளது. இந்த நிலையிலேயே பாபா வங்கா என அழைக்கப்படும் ட்ரியோ ரட்ரிகி என்கின்ற பெண்ணின் ஜப்பான் தொடர்பான தீர்க்க தரிசனம் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஜப்பான் மற்றும் பிலிப்பீன்ஸின் நாடுகளில் மிக பயங்கரமான சுனாமி ஏற்படும் என அவர் கணித்துள்ளார். இந்த சுனாமி 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியை விட 3 மடங்கு பெரிதாக இருக்கும் எனவும் ஜப்பான் தெற்கு பகுதியில் கடல் கொந்தளிப்பு போல இருக்கும் என்பதோடு அப்பகுதியில் மீண்டும் நில அதிர்வு மற்றும் சுனாமி ஏற்படும் எனவும் கணித்துள்ளார். பாபா வங்காவின் இந்த கணிப்பு காரணமாக ஜப்பானுக்கு சுற்றுலா செல்ல இருந்த பலர் தங்களது பயணத்தை ரத்து செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் ஜப்பானுக்கான விமான முன்பதிவு 83% வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக கிழக்கு ஆசியாவிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் பாபா வங்காவின் கணிப்பு காரணமாக தங்களது பயணங்களை ரத்து செய்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது.
காசாவின் ரஃபா பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 10 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலில் 3 படுகாயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஃபா பகுதியில் உள்ள உதவி மையம் ஒன்றிற்கு அருகே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுங்கிருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.